மகாபாரதத்துல பாண்டவர்களான தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்க 5 பேர்த்திலையும் அதிகம் பேசப்படாத நபர் யாருன்னு பார்த்தா இது சகாதேவன். மகாபாரதம் சொன்னாலே சில நபர்கள் நமக்கு ஞாபகம் வருவாங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், துரியோதனன், துர்ச்சாதனன், சகுனி, பீஷ்மர், பாஞ்சாலி, கிருஷ்ணர் இவங்க எல்லாமே நமக்கு ஞாபகம் வருவாங்க. இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆளுக்கு மட்டும் மகாபாரத போர் முதலே நடக்க போகுதுன்னு தெரியும். எல்லாரும் உடனே கிருஷ்ணன் நினைக்காதீங்க. கிருஷ்ணன் கடவுள் இல்லையா, மனிதரான ஒருத்தருக்கு தெரியும். அது யாருன்னு பார்த்தா அதுதான் சகாதேவன். அப்ப சகாதேவனுக்கு மகாபாரத போர் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்படியே சகாதேவன் அதை தடுத்து நிறுத்தல. அந்த கேள்விக்குண்டான விளக்கம் தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். பாண்டுவின் புதல்வர்கள் ஒருத்தர் தான் சகாதேவன். மகாராஜா பாண்டுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி குந்தி, 2ஆம் மனைவி மாத்திரை. இவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வேட்டைக்கு போறாரு மகாராஜா பாண்டு. ஆசை மனைவி மாத்திரை ஒரு மானை பார்த்துட்டு அது எனக்கு வேணும்னு கேக்குறாங்க. அதனால மானை பின்தொடர்ந்து போறாரு மகாராஜா பாண்டு. அந்த மானை பிடிக்கிறதுக்கு வேண்டி அம்பு ஏறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது மான் ரூபத்தில் இருந்தது கிந்தவ முனிவர் அவரோட மனைவியும் சொல்லிட்டு. இப்போ சாகும் தருவாயில கிந்தவ முனிவர் ஒரு சாபம் கொடுத்துறாரு. எந்த பெண்ணோடாவது உடல் உறவு கொண்டால் நீ மரணம் நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கொடுத்துறாரு. இதை கண்டு பாண்டு மகாராஜா அதிர்ச்சி அடைகிறாரு. ராஜ்யம் திரும்புறாரு. அரசு சபையில சொல்றாரு, நான் ஒரு பாவம் இழைத்து விட்டேன். கிந்தவ முனிவரையும் அவரோட மனைவியும் என்னோட அம்பு எய்து அவங்கள கொன்னுட்டேன். அப்போ நான் ஒரு அரசனாக இருக்க தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு வனவாசம் வந்துடுறாரு. வனவாசத்துல பாண்டுவும் குந்தி தேவியும் பேசிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு குழந்தைகளே இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது குந்தி தேவி அப்போ ஒண்ணு சொல்றாங்க, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி துர்வாச முனிவர்கிட்ட நான் பணிவிட செஞ்சுட்டு இருந்தேன். மனமகிழ்ந்த துர்வாச முனிவர் ஒரு வரத்தை எனக்கு கொடுத்தாரு. அது என்னன்னா, ஒரு மந்திரத்தை சொல்லி அது எந்த தேவன் நினைச்சு நான் சொல்றேனோ அவங்களோட அம்சத்துல எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கறத அதோட வரன்னு சொன்ன உடனே பாண்டு மகாராஜுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. காலம் கடத்தாம நாம அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதா தர்ம தேவனான யமனை எண்ணி அவங்க அந்த மந்திரத்தை சொல்லும் போது கிடைச்சவர் தான் யுதிஷ்டரான நம்ம தர்மன். 2ஆவதா வாயு தேவனை எண்ணி மந்திரம் சொல்லும் போது கிடைச்சவங்க தான் நம்மளோட பீமன். 3ஆவதா இந்திர தேவனை நினைச்சு மந்திரம் சொல்லும் போது கிடைச்சவங்க தான் அர்ஜுனன். இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு. மாத்திரைக்கான குழந்தைகள் இல்லையே, அதை நினைச்சு மாத்திரை கஷ்டப்படுறத பார்த்த குந்தி தேவி அந்த மந்திரத்தை மாத்திரைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப மாத்திரை என்ன பண்றாங்க, அஸ்வினி குமாரர்களை எண்ணி அந்த மந்திரத்தை சொல்லும் போது அவங்களோட அம்சத்துல பிறந்தவங்க தான் நகுலனும் சகாதேவனும். ஒரு நாள் மாத்திரையோட அழகிய உருவத்தை கண்டு தொடுவதற்காக அவரோட கட்டுப்பாட்டை இழந்து அவங்கள தொட போறாரு. அந்த டைம்ல கிந்தவ முனிவரோட சாபம் பழித்து பாண்டு மகாராஜா மரணம் அடைகிறாரு. இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொன்ன மாத்திரை, நானும் உடன்கட்டை ஏறிடுறேன் அவர் கூட அப்படின்னு சொல்றாங்க. சாகும் தருவாயில பாண்டு மகாராஜா பாண்டவர்களை கூப்பிட்டு, நான் உங்களை பெற்றெடுக்காத தந்தை அப்படிங்கறனால என்னோட இத்தனை வருட தவ பலனும் ஞானமும் ஒரு பிறப்பின் மூலியமா என்னால கொடுக்க முடியல. ஆனா இப்ப அந்த சக்தி எல்லாம் என் உடல் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. அதனால என்னை தகனம் பண்ணாம நீங்க எல்லாரும் சாப்பிட்டுருங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா முக்காலம் அறியும் உங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாண்டவர்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. உதவிக்கு கிருஷ்ணனை கூப்பிடுறாங்க. கிருஷ்ணர் வராரு. கிருஷ்ணர் வந்தோம்னா பாண்டவோட கடைசி ஆசையை பத்தி சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன ஒரு மூடத்தனம் இது, யாராவது பெற்றெடுத்த தந்தையோட உடலை சாப்பிடுவாங்களா, யாராவது அந்த பாவத்தை பண்ணுவாங்களா அப்படின்னு பாண்டவர்களை சமாதானப்படுத்தி முறைப்படியா அவங்கள தகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தகனம் பண்றதுக்கு வேண்டி எல்லாரும் விறகுகள் எடுக்க போகும்போது தனியா அப்படியே பாண்டுவோட உடலை விட்டுட்டு போனா பாண்டுவோட உடலை ஏதாவது மிருகம் இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கறதுனால சகாதேவனை காவலுக்கு நிறுத்திட்டு மற்ற நால்வரும் கிருஷ்ணரும் விறகு எடுக்க போறாங்க. பாண்டுவோட ஆத்மா இப்ப சகாதேவன் முன்னாடி தோன்றி, மகனே நீயாவது நான் சொல்றத கேளு, இந்த என்னோட ஞானமும் தவ பலனும் மண்ணோட மண்ணா போயிடக்கூடாது, நீயாவது என்ன சாப்பிட்டு அந்த ஞானத்தை பெற்றெடுப்பையாக அப்படின்னு சொல்றாங்க. சகாதேவனுக்கும் அப்பா சொல்றது கரெக்டுன்னு தோணுனதால அவரோட துண்டு விரலை உடைச்சு சாப்பிடுறாரு. இப்ப இந்த மத்த 4 பேருக்கும் கிருஷ்ணருக்கும் அது தெரியாதுல்ல. அவங்க விறகுகள் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ சகாதேவனுக்கு ஒரு காட்சி தெரியுது. என்னன்னா, அவங்க சகோதரர்கள் எல்லாமே தலை மேல விறகுகளை தூக்கிட்டு வராங்க. ஆனா கிருஷ்ணரோட தலைக்கு ஒரு அடிக்கு மேல விறகுகள் விதந்து வரத பாக்குறாரு. இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. இங்க விறகுகளை இறக்கி வச்சுட்டு எல்லாரும் களைப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணனும் களைப்பா உட்கார்றாரு. அப்ப சகாதேவன் கேக்குறாங்க, மத்தவங்க எல்லாம் தலையில விறகுகள் சமந்துட்டு வந்தாங்க,
அதனால அவங்க எல்லாம் கலைக்க உட்காடுறாங்க. நீதான் விறகுகளை தூக்கிட்டே வரலையே கிருஷ்ணா, அது மிதந்தெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சிச்சு இங்க என்ன நடந்திருக்கு, சகாதேவன் என்ன பண்ணிருக்காருன்னு புரிஞ்சிச்சு. அப்ப தனியா கூப்பிட்டு சகாதேவன் கிட்ட கேக்குறாரு, சகாதேவா, இப்போ முக்காலமும் உணரும் சக்தி உனக்கு கிடைச்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது மனிதர்களை தாண்டிய தெய்வீக சக்தி. இது சாதாரண மனுஷங்களுக்கு கிடைக்க கூடாது. ஆனா எல்லாத்தையும் மீறி உனக்கு கிடைச்சிருச்சு. இந்த சக்தியை பயன்படுத்தி எந்த விஷயத்தையாவது நீ மாத்தவோ இல்ல வந்துட்டு அத யாராவது கிட்ட சொல்லவோ அப்படின்னு நீ ட்ரை பண்ணனா உன்னோட தலை சுக்குநூறாக உடைந்து போகும் அப்படின்னு அவர் ஒரு சாபம் கொடுத்துட்டு, என்கிட்ட சத்தியம் பண்ணு, இனிமேல் நான் யாருக்கிட்டயுமே இதை சொல்லவும் மாட்டேன், எந்த விஷயத்த மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சத்தியம் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் குந்தி தேவியும் பாண்டவர்களும் ஹஸ்தினாபுரம் போறாங்க. அதுக்கப்புறம் நடந்து நம்மளுக்குள்ள தெரியுமே, ஹஸ்தினாபுரம் போவாங்க, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆகாது, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்திரபிரஸ்தம் போவாங்க. அப்ப இந்திரபிரஸ்தம் கட்டியிருக்கோம் வாங்கன்னு சொல்லிட்டு கௌரவர்களை கூப்பிடுவாங்க. கௌரவர்கள் வரும்போது தெரியாம துரியோதனன் தண்ணீர் விழுந்ததை பார்த்து பாஞ்சாலியோட கூட இருக்கிற பெண்மணி சிரிப்பாங்க. அது பாஞ்சாலி தான் சிரிச்சா அப்படின்னு தப்பா நினைச்ச துரியோதனன் பாஞ்சாலிய பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பாண்டவர் எல்லாத்தையுமே ஹஸ்தினாபுரத்துக்கு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்ப சகாதேவனுக்கு தெரியும் எதுக்கு கௌரவர்கள் கூப்பிடுறாங்க, இவங்க விருந்து வைக்கிறோம்னு நம்மள கூப்பிடல, நம்ம அங்க போனா நம்ம நாட்டை இழந்துருவோம், நம்ம பாஞ்சாலி அவமானப்படுத்தப்படுவா, நம்மளையே இழந்துருவோம்னு கூட சகாதேவனுக்கு தெரியும். ஆனா அது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதே, மாத்தவும் முடியாதே, ஏன்னா அவர் தான் கிருஷ்ணருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ சகோதரர்கள் கூட அவங்களும் ஹஸ்தினாபுரம் போறாங்க. போயிட்டு நம்மளுக்கு தான் தெரியுமே என்ன இருந்துச்சு, அவமானப்படுத்தப்பட்டாச்சு, அடிமையாச்சு, ராஜ்யம் போயாச்சு. அதனால என்ன பண்றாங்க, இதன் விளைவா எல்லாரும் வனவாசம் போறாங்க. வனவாசம் முடிச்சு திருமணத்துக்கு அப்புறம் பாஞ்சாலி கிருஷ்ணரை கூப்பிட்டு வர்றாரு. கிருஷ்ணர் வந்தோடனே பாஞ்சாலி என்ன சொல்றாங்க, நாங்க கௌரவர்கள் மேல போர் தொடுக்க போறோம், எல்லாத்தையும் கொன்று குவிக்க போறோம்னு சொன்னோன்னே கிருஷ்ணர் பாஞ்சாலி அமைதியர், உன்னோட கணவர்கிட்டயும் நம்ம கேட்கலாமே என்ன கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் தர்மர் கிட்ட கேட்கிறாரு, இந்த போர் வேணுமா வேண்டாமா, அப்படி வேணும்னா அதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தர்மர் சொல்றாரு, நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் அங்க அடிமையா இருக்காங்க, அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு வேண்டி நம்மளுக்கு இந்த போர் வேணும் அப்படின்னு. பீமன் சொல்றாரு, நான் இந்த கௌரவர்கள் 100 பேர்த்தையும் கொன்று குவிக்கணும், அதனால நான் இந்த போர் வேணும்னு சொல்றேன் அப்படின்னு. அர்ஜுனன் சொல்றாரு, பாஞ்சாலி அவமானப்படுத்த ஓராளை கூட நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. நகுலன் சொல்றாரு, சரித்திரம் காணாத போர் நடத்தி எல்லாரையும் வீழ்த்துவோம் அப்படின்னு. அப்புறம் கிருஷ்ணன் கடைசியா சகாதேவன் கிட்ட வர்றாரு, நீ முக்காலமும் உணர்ந்தவன், சோ நீ தனியா வா அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய், சகாதேவா நீ சொல்லு, போர் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது சகாதேவன் சொல்றாரு, போர் நடந்தா என்ன நடக்கலினா என்ன. என்ன சகாதேவா இப்படி சொல்ற, உன்னோட மத்த 4 சகோதரர்களும் போர் நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர்கிட்ட சகாதேவன் சொல்றாரு, உன் விருப்பம் என்னவோ அப்படியே நீ பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு. இல்ல இப்படியெல்லாம் பதில் சொல்லாத, நீ தெளிவா சொல்லு, போர் வேணுமா வேண்டாமா அப்படின்னு. சகாதேவன் சொல்றாரு, இந்த போரை நடக்கிறத தடுக்க என்கிட்ட சில வழிகள் இருக்கு, ஆனா அதுல ஒரு வழியை கூட நீ நடத்த விட மாட்டான்னு எனக்கு தெரியும். என்ன இந்த போரை நிறுத்திடுவியா, அது உங்ககிட்ட வழிகள் எல்லாம் இருக்கா, சரி சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சகாதேவன் சொல்றாரு, முதல் வழி, கர்ணனை எங்களோட சொந்த அண்ணங்கிற உண்மையை சொல்லி எங்க அண்ணனை நீ அரசனாக்கிடு, அப்படி அரசனாக்குனா நாங்க எல்லாருமே சந்தோஷப்படுவோம், எங்களை விட துரியோதனன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அதனால இந்த போரே தேவையில்லாம போயிடும். இரண்டாவது வழி, எங்க 5 பேத்துல துரியோதன் ரொம்ப கோபமா இருக்கிறது அர்ஜுனன் மேல. அர்ஜுனனை ஒரு டைம் அவர் தோக்கடிச்சிட்டாங்கன்னா அவனோட ஒட்டுமொத்த கோபமும் போயிடும். அதனால ஒரே ஒரு முறை அர்ஜுனன் அண்ணா துரியோதன கிட்ட தோக்கணும். அப்படி அர்ஜுனன் அண்ணா தோத்தா நாங்க 5 பேரும் தோத்ததுக்கு சமம். நாங்களே அதை மனமாற ஏத்துக்கிட்டா கூட நீ அதை மனமாற ஏத்துக்க மாட்டேன், அதை நடக்கவும் விட மாட்டேன். அதனால அடுத்த 3வது வழி இருக்கு, பாஞ்சாலிக்கு என்ன பண்ணும், மொட்டை அடிச்சிடணும். ஏன்னா திரௌபதி தான் சொன்னா என்னன்னா, அரச சபையில இந்த கௌரவர்களை கொண்டு அவங்களோட ரத்தத்தை எடுத்து கூந்தல்ல தடவுனாதான் அந்த கூந்தல முடிவுன்னு. அப்ப அவளுக்கே நம்ம மொட்டை அடிச்சிட்டோம்னா இந்த போர் அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிடும். அடுத்தது இதை விட சிறந்த வழி ஒரு வழி இருக்கு, என்னதான் நடந்தாலும் சரி அந்த போரை நடத்தியே தீர்வேண்டா அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்க உன்னை ஒரு சங்கிலியால கட்டி பாதாள உலகத்துல வச்சுட்டோம்னாவே போதும், இந்த போர் நடக்கவே நடக்காது. ஏன்னா நீ இல்லாம இந்த போர் நடத்துறதுக்கு ஒரு துளி கூட தைரியம் எங்களுக்கு கிடையாது கிருஷ்ணா அப்படின்னு. என்ன என்னன்னால கட்ட முடியுமா, எப்படி கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஒரு 1000 கிருஷ்ணரா உருவெடுத்து நிக்கிறாரு.
அப்ப சகாதேவன் என்ன பண்றாருன்னா மண்டிட்டு கிருஷ்ணனோட மந்திரத்தை மனமாற சொல்ல சொல்ல எல்லா கிருஷ்ணனும் அப்படியே குறைந்து 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 கடைசியில ஒரு கிருஷ்ணா நிற்கும் போது தன்னோட மனசால தன்னோட சக்தியால அவர் கட்டி போடுறாரு. இப்போ கிருஷ்ணருக்கு ஒரு அடி கூட நகர முடியல. சகாதேவா என்ன அவிழ்த்து விடு, என்ன அவிழ்த்து விடுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் அவிழ்த்து விட்டுட்டு சகாதேவன் சொல்றாரு, கிருஷ்ணா நீ இந்த பூமி தாயோட பாரத்தை குறைக்கிறதுக்கு வேண்டிய பிறந்தவன் நீ. அதனால நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய், நீயே போய் இந்த போரை தொடங்கி வை அப்படின்னு சொல்றாரு. இப்ப சகாதேவனோட தோலை தட்டி கொடுத்துட்டு கிருஷ்ணர் துரியோதனன் கிட்ட போய் போர் அறிவிப்ப சொல்றாரு. துரியோதனன் என்ன பண்றாருன்னா சகாதேவன் கிட்ட எந்த நாள் போரை தொடங்குனா கௌரவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம், எதிரியான சகாதேவன் கிட்ட இவன் ஏன் நாள் குறிச்சு கொடுன்னு கேட்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, சகாதேவன் முக்காலமும் வாழ்ந்தவர், ஒரு தலை சிறந்த ஜோதிடரும் கூட. அதனால அவர் என்ன பண்றாரு, துரியோதனுக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமாவாசைக்கு அடுத்த நாள் நீ போற தொடங்கிரு, கௌரவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுத்தாச்சு. துரியோதன் போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் கேட்கிறாரு, இதெல்லாம் நியாயமா? யாராவது இப்படி எதிரிக்கு நல்ல நாள் குறிச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது சகாதேவன் சிரிச்சிட்டே சொல்றாரு, எங்களை அவ்வளவு சீக்கிரம் தோக்க விட்டுருவியா கிருஷ்ணா நீ அப்படின்னு. எல்லாருக்கும் இவன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல, அதுக்கு வேண்டியது கிருஷ்ணர் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஆகணுமே. அதுக்கு வேண்டி கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா அமாவாசைக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே யாதவர்களை கூப்பிட்டுட்டு அமாவாசைக்கு உண்டான தர்ப்பண பூஜையை செய்ய சொல்றாரு. எல்லாத்துக்கும் குழப்பமாகுது, என்னடா அது நாளைக்குதான் அமாவாசை, கிருஷ்ணர் என்ன இன்னைக்கு தர்ப்பண பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாருமே குழப்பம் அடைகிறாங்க. ஒரு கட்டத்துல சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்குமே குழப்பம் அடையுது, என்ன கிருஷ்ணர் எப்படி பண்ணிட்டு இருக்காரு, வாங்க போய் நேர்லயும் கேட்டலாம்னு சொல்லிட்டு சூரிய பகவானும் சந்திர பகவானும் கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்கு வேண்டி போறாங்க. அங்க போய் கிருஷ்ணர்கிட்ட கேக்குறாங்க, என்ன கிருஷ்ணா நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கு எதுக்கு தர்ப்பண பூஜைகளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் கேக்குறாரு, அமாவாசைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது சூரிய பகவான் சொல்றாரு, சூரிய பகவானான நானும் சந்திர பகவானான இவரும் நேர்கோட்டுல சந்திக்கிறது தான் அமாவாசைன்னு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அதத்தான் நானும் சொல்றேன், சூரிய பகவான நீங்களும் சந்திர பகவானான அவரும் நேர்கோட்டுல என்ன சந்திச்சுட்டீங்களே, அப்ப இன்னைக்குதான் அமாவாசைன்னு சொன்ன உடனே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு கிரக நிலைகள் எல்லாம் மாறதுனால குருஷேத்திர போர்ல கௌரவர்கள் தோத்து போயிடுறாங்க, பாண்டவர்கள் வெற்றி பெற்றுறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் மகாபாரதம் முழுவதும் சகாதேவன் எதையுமே பேசாம அமைதியாவே இருந்திருப்பாரு. இப்ப இந்த கதையை கேட்டோம்னா எல்லாத்துக்கும் வேற ஒரு கதை ஞாபகம் வந்திருக்கும். நம்ம அழகிய தமிழ் மகன் விஜயோட படம் ஞாபகம் வந்து, அதுல விஜய்க்கு கூட இதே மாதிரி எதிர்காலத்தை அறியக்கூடிய சக்தி இருக்கும். ஆனா அதை அவர் பயன்படுத்தி என்ன பண்ணுவாரு, அவரோட ஃபேமிலியையும் கூட இருந்த எல்லாத்தையுமே காப்பாத்துவாரு, எந்த பிரச்சனையும் ஆகாம பாத்துப்பாரு. ஆனா இங்க சகாதேவனுக்கு அந்த வழி கூட இல்லை. ஏன்னா எல்லாமே தெரியும், ஆனா எதையும் மாத்த முடியாது, யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு ரகசியத்தை வெளியே சொல்லினாதான் நம்மளுக்கு மண்டை வெடிச்சிரும், மண்டை உடஞ்சிரும். ஆனா சகாதேவனை பொறுத்த வரைக்கும் ரகசியத்தை சொல்லிட்டா மண்டை உடஞ்சு போயிடும், தலை வெடிச்சு போயிடும். இப்ப இதுல இருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், சகாதேவனுக்கு கிடைச்சது வரமா சாபமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. No.